சுடர் நேயர்களுக்கு வணக்கம். இஸ்ரேல் படைப்பிரிவு தலைமையகத்தில் ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல். ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரகசிய காப்பு வழக்கு இம்ரான் விடுவிப்பு. மத்திய காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 11 பேர் பலி. டிக்டாக்கில் திடீரென களமிறங்கியுள்ள டொனால்ட் ட்ரம்ப் எழுந்த கடும் விமர்சனம். இனி தொடர்வன விரிவான செய்திகள். இஸ்ரேல் இராணுவ படை பிரிவு தலைமையகத்தில் ஏராளமான ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக லெபனானைச் சேர்ந்த ஹிஸ்புல்லா ஆயுத குழுவினர் திங்கட்கிழமை அறிவித்தனர். இதுகுறித்து அந்த அமைப்பினர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: இஸ்ரேல் இராணுவத்தினரை குறிவைத்து ஏராளமான ட்ரோன்கள் மூலம் திங்கட்கிழமை தாக்குதல் நடத்தப்பட்டது. எனினும் இந்த ட்ரோன் தாக்குதலால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து இதுவரை எந்த தகவலும் இல்லை. முன்னதாக இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள சிரியாவின் கோலன் பகுதியில் சரமாரியாக ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஹிஸ்புல்லாக்கள் கூறியிருந்தனர். இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே கடந்த அக்டோபர் 7 முதல் போர் தொடங்கியதிலிருந்து ஹமாஸ் அமைப்பினருக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா ஆயுத குழுவினர் இஸ்ரேல் படையினரை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர். ஹமாஸை போலவே ஈரான் ஆதரவுடன் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லாக்களிடம் மிகப்பெரிய ஆயுதம் மற்றும் படைபலம் இருப்பதாக கூறப்படுகிறது. பெய்ரூட் ஜூன் 3 சிரியாவின் அலப்போ நகரில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 16 பேர் உயிரிழந்ததாக சிரியா மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த சூழலில் சிரியாவில் செயல்பட்டு வரும் ஈரான் ஆதரவு குழுக்களை குறிவைத்து இஸ்ரேல் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகிறது. ஜப்பானின் வடமத்திய பிராந்தியமான இஷிகவாவில் திங்கட்கிழமை அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் இந்த நிலநடுக்கம் 5.9 அலகுகளாக பதிவானது. இதே பகுதியில் கடந்த சனிக்கிழமை ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் வீடுகள் இடிந்து விழுந்தன. ஆனால் திங்கட்கிழமை ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிர் சேதமோ பொருள் சேதமோ ஏற்பட்டதாக உடனடி தகவல்கள் இல்லை. ரகசிய காப்புறுதியை மீறியதாக பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் அவரது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷா மஹ்மூத் குரேஷிக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கிலிருந்து அவர்களை இஸ்லாமாபாத் உயர் நீதிமன்றம் திங்கட்கிழமை விடுவித்தது. இம்ரான் கானுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் கடந்த 2022 ஏப்ரலில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. அதில் தோல்வியடைந்த அவர் பிரதமர் பதவியை இழந்தார். இதன் மூலம் தனது ரகசிய காப்புறுதியை மீறியதாக இம்ரான் மீதும் அவரது அரசியல் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த குரேஷி மீதும் இஸ்லாமாபாத்தில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. குறித்து இந்த தீர்ப்பை எதிர்த்து இம்ரான் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த இஸ்லாமாபாத் உயர் நீதிமன்றம் வழக்கிலிருந்து இருவரையும் விடுவித்ததுடன் இஸ்லாமாபாத் சிறப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்பையும் நிறுத்தி வைத்தது. அத்துடன் வேறு வழக்குகளில் தடையில்லாவிட்டால் இம்ரானையும் குரேஷியையும் சிறையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. எனினும் ஊழல் உள்ளிட்ட வழக்குகளில் இம்ரானுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதால் அவர் சிறையிலிருந்து உடனடியாக விடுவிக்கப்பட மாட்டார் என்று கூறப்படுகிறது. இஸ்ரேல் காசா மீது நடத்தும் தாக்குதலை நிறுத்துவதற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார். குறிப்பாக ரஃபா மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்றும் வலியுறுத்தி வருகின்றார். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு மற்றும் திங்கட்கிழமை காலையில் மத்திய காசா மீது இஸ்ரேல் வான் தாக்குதல் நடத்தியதாகவும் இதில் பெண்ணொருவர் 3 குழந்தைகள் உட்பட 11 பேர் உயிரிழந்ததாக பாலஸ்தீன சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். இதற்கிடையே ஹமாஸ் கடந்த ஆண்டு அக்டோபர் 7 கடத்தி செல்லப்பட்டதாக கருதப்படும் பிணை கைதிகளில் ஒருவர் உடல் கண்டெடுக்கப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. காசா மீது நடத்தப்படும் தாக்குதலில் இதுவரை 36,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் என்றும் கடந்த ஆண்டு அக்டோபர் 7 ஹமாஸ் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலில் 1200 பேர் உயிரிழந்துள்ளனர். 250 பேரை ஹமாஸ் பிணை கைதிகளாக பிடித்து சென்றமையும் குறிப்பிடத்தக்கது.
அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஆண்டு நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியுள்ளார். இதனையடுத்து நாடு முழுவதும் தீவிர தேர்தல் பிரசாரத்தில் அவர் ஈடுபட்டு வருகின்றார். இதற்கிடையே கடந்த வாரம் ஆபாச நடிகை ஸ்டார்மி டேனியல்ஸுக்கு பணம் கொடுத்த விவகாரத்தில் அவர் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இவர் ஜனாதிபதியாக இருந்தபோது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ளது என கூறி டிக்டாக் செயலிக்கு தடை விதிக்க பல்வேறு முயற்சிகளை எடுத்தார். இந்நிலையில் தற்போது அவரே டிக்டாக்கில் இணைந்துள்ளது விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவர் தேர்தல் பிரசார உத்திக்காக டிக்டாக்கில் இணைந்திருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர்.